ஹூக் சைடும் இதோட ஹூக் சைடும் எடுத்துட்டேன். ஹூக் சைடு எடுக்கும்போது நம்ம அளவு இதோட ஃபஸ்ட்லேருந்தே எடுப்போம். இங்கேருந்து இங்கே சென்டரில் ஒரு கை பிடிச்சிக்கோங்க, டாட் பிடிச்சிருக்கோம்ல, அங்கே பிடிச்சி இதோட லாஸ்ட் எங்கே முடியுதோ, அதாவது இதோட ஃபஸ்ட்டு தையல் எங்கே முடியுதுன்னா 8 கிட்ட முடியுது எனக்கு. இப்போ நான் இங்கே 8 எடுத்துக்கிறேன். அதேமாரி ஃபஸ்ட்டு வச்சு சென்டர் பிடிச்சோம், இங்கே 8 மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது பட்டி கீழே அதேமாதிரி கொக்கியோட ஃபஸ்ட்லேருந்து முடிகிற இடம். இந்த நம்ம கஸ்டமர் ஆல்ரெடி அளவுக்கு கொடுத்த துணி சும்மா லேசாக இப்படி ஒரு இழுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. அதை இப்படி இழுத்து சும்மா இப்படி பிடிக்கும் போது 7.5 வருது. அதே 7.5 நம்ம துணியை நம்ம எடுக்க தேவையில்லை. இப்போ தைச்சது அதை அப்படியே வச்சு 7.5 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். முடிஞ்சு. அடுத்தது செஸ்ட்டு கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். நல்லா எடுத்து விட்டுக்கோங்க துணியை. கொக்கி கிட்ட வச்சு இழுக்கக்கூடாது. அதே இந்த இடம் மட்டும் இப்படி லேசாக நம்ம கடைசி அளவு எடுக்கும்போது இழுத்துக்கணும். இந்த இடத்த கரெக்டாக வச்சு இங்கே சும்மா இப்படி ஒரு ஃபிங்கர்ஸ் வச்சு இப்படி இழுக்கும்போது எனக்கு 9க்கு கிட்ட ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. நான் அதை 9ஆகவே கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இதை எடுத்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம். புரிஞ்சிச்சுங்களா? அடுத்தது இதோட ஸ்ட்ரெயிட்டில் கை ஷோல்டரை ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்த ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி இழுக்கும் போது நமக்கு ஸ்ட்ரெயிட் கிடைக்கும். இந்த கை ரெண்டையும் நாம் ஒன்றா சேர்த்து வச்சுக்கலாம். இப்போது இதோட கை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் அதேமாதிரி சும்மா இப்படி கொஞ்சம் ஓரளவு இப்படி இழுத்து பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு 5.75 இருக்குது. அதே 5.75 இங்கே நான் வச்சுக்கிறேன். இப்போது நாம் ஆம்கோல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அளவு ப்ளவுஸை போட்டாச்சு. ஷோல்டர்லேருந்து கையை டேப்பில் அப்படியே பிடிச்சி திருப்பி போகும்போது நமக்கு இங்கே எவ்வளோ வருதுன்னா 8.25 கிட்ட வருது. 8 வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம, ஏன்னா இது போட்ட துணின்றதுனால. அதே மாதிரி ஷோல்டரில் வச்சுக்கலாம். லேசாக ஒரு இடத்த திருப்பிக்கலாம். அதே 8.25 நமக்கு மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக கிடச்சிருச்சு. அப்படியே வச்சுட்டு இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த போட இடத்துல இதில் பண்ணிக்கலாம். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ இதே மாதிரி நாம் கைப்பட்டி சைடும் பண்ணலாம். திருப்பி போட்டுக்கிறோம். ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறோம். இப்போது ஊக்குப்பட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம தையல் எடுப்போம். இதுவே ஐப்பட்டியில் நமக்கு ஐப்பட்டி அப்படியே விட்டுட்டு இதை அப்படியே விட்டுட்டு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தையல் போட்டுருக்கோம். அங்கேருந்து தான் நம்ம அளவு முடிக்கணும். இங்கேருந்து எடுக்கக்கூடாது. இப்போது என்னோடய ஃபஸ்ட்டு தையல் எங்கே முடியுது? இங்கேருந்து அதே மாதிரி நான் இங்கே முடிக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? நான் லைன் போட்டு அந்த இடத்துல வரைக்கும் எனக்கு எவ்வளோ இருக்குது? 7.25 இருக்குது. அந்த 7.25 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் நான் இங்கேருந்து தான் பார்க்கணும். அதே 7.25 இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். புரிஞ்சா? இப்போ கீழே பட்டிக்கு அதே மாதிரி இங்கே முடிகிற அளவுக்கு தான் பார்க்கணும். ஐப்பட்டியில் எல்லாமே அப்படி தான். இங்கே எவ்வளோ இருக்குது? 7.5 இருக்குது. சேம் அதே 7.5 இங்கேருந்து தான் வைக்கணும். வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். முடிஞ்சா இப்போ செஸ்ட்டு கிட்ட நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம்.
அதே மாதிரி இதுலேயும் இங்கே தான் நம்ம முடிக்கணும். எது ஒன்றுமே லாஸ்ட் வரைக்கும் போகக்கூடாது. 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே தான் நம்ம ஐப்பட்டியில் முடிச்சுக்கணும். லேசாக இப்போ துணி எடுத்து பிடிச்சி அளவு எடுத்துக்கணும். சேம் அதே 9 வருது. அதே 9 இங்கேருந்து நான் வச்சுக்கிறேன். ஷோல்டரை பிடிச்சி கைக்கு நம்ம இப்போ எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அதேமாதிரி ஈவனாக வச்சுக்கணும். நம்ம கை இங்கே ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு ஒரு கை வேறு மாதிரி இருக்கும், இன்னொரு கை வேறு அளவில் இருக்கும். நம்ம எதுக்குமே எப்போவுமே ஒவ்வொரு சைடுமே செக் பண்ணிவிட்டு அப்புறமே மார்க் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் அதான் இருந்துச்சு, இந்த பக்கம் இது தான் இருக்குன்றது நம்ம எப்போவுமே பண்ணக்கூடாது. 5.25 இவங்களுக்கு சேமாக தான் இருக்குது. அதே 5.25 நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போது இந்த லைன் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை இப்படி வைக்கும்போது நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் துணி இந்த கையோடு. அவ்வளோதான். இப்போ நம்ம 2 பக்கமும் இப்படி மார்க் பண்ணிட்டோம். இப்போ பேக் சைடில் அதே மாதிரி மார்க் பண்ணணும். இங்கே டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, பின் பக்கம் இங்கேயும் அதே நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். தையல் இங்கே தொடங்குற இடத்துல இருந்து அப்படியே டேப்பை வச்சு இந்த இடம் எங்கே முடியும் போது எனக்கு எவ்வளோ வருது? 18 வருது. அதே 18 ஆல்ரெடி நாம் இங்கே தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இருந்து இந்த பக்கம் எக்ஸ்ட்ராக்கு நம்ம துணி விட்டுருக்கோம். அந்த 1.5 இன்ச் அளவு விட்டுட்டு அதுக்கப்புறம் இருந்து அதே 18 அளவு நான் அளந்துன்னு வரப்போகிறேன். வச்சு துணி எங்கேயுமே சுருக்கமாக இருக்கக்கூடாது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரணும். பார்த்திங்கன்னா 18 முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பக்கமும் நான் 1.5 விட்டுருப்பேன் ஏற்கனவே. பார்த்திங்களா? இந்த பக்கம் 1.5, இந்த பக்கம் 1.5 நம்ம தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்திங்களா, அந்த கிளாத்துக்காக விட்டேன். இப்போ 18 2 பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். பொறுமையாக வீடியோவை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். 1க்கு 2 முறை வச்சு பாருங்கள். ஈஸியாக சைடு ஜாயின் பண்ண தெரியாதவங்களாம் ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். இப்போ நம்ம துணி 2த்தையும் கரெக்டாக வச்சுப்போம். வச்சுட்டு கீழ்ப்பக்கம் இங்கே 18 எங்கே முடிஞ்சது? பின்னாடி சைடோடது இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டோடது நமக்கு எங்கே முடிஞ்சிருக்கு? இங்கே. இப்போது இதோட ஸ்ட்ரெயிட்டும் இந்த பக்கந்து போகிற இந்த ஸ்ட்ரெயிட்டும் ஒரே இடத்துல நமக்கு முடியும். கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்த நல்லா ஓட்டி விட்டுக்கலாம். இப்போது இந்த 2 இடத்தையும் நம்ம வச்சுட்டோம். வச்சுட்டு துணியை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்த எப்போவுமே ஓட்டி விட்டுக்கணும். அப்போதான் தையல் பிச்சுன்னு வராமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போது 2 துணியும் ஈவனாக பிடிச்சிக்க வேண்டியதான். இந்த கை பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும். எப்போவுமே இப்படி கீழே பார்த்தா மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க போடும்போது இந்த இடம் இழுத்து கொடுக்கும். அதனால் இது நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும். 2 துணியை நான் வச்சுட்டேன். இப்போ நம்மளோட கை துணி எங்கே முடியுதோ அதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நேராக அப்படியே தையல் போட்டுனே வர வேண்டியதான்.
நம்ம மாற்றுறது. அதே மாதிரி கையை ரெண்டையும் சரியாக வச்சுட்டு மேலே பார்த்தா மாதிரி வச்சு அப்படியே தையல் ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் எப்பவுமே ஓட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம கட் பண்ண வேண்டியது தேவையில்லை. இது அப்படியே துணியை திருப்பி போட்டு அப்பப்போ சிசர் எடுக்காமல் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடம் ஏன்னு சொன்னோன்னா இது நம்மளோட கைடு. இது எனக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இது எங்கே முடியுதுன்னா இங்கே முடியுது. இதுதான் கைடு அளவுன்றது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இது இப்போ நான் தையல் இங்கே போட்டுன்னு வந்துட்டேன். இப்போ அடுத்த தையல் நான் இது பக்கத்தில் போட்ட மாதிரி இது எங்கே முடியுது, இப்போது இங்கே முடியுது, அதெல்லாம் போட்டுன்னு வரணும். இப்படி போட்டுன்னு வரும்போது தான் இப்போ நம்ம டைட் ஆகிட்டு பிரித்து விட்டாலும் ஒரே ஈவனான சைஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இதை இங்கே போட்டுட்டு அடுத்த தையலை இங்கே போட்டோன்னா அவங்க பிரித்து விடும்போது இது ஃபுல்லாக கேப் ஆகிடும். கேப் ஆகும்போது அவங்களுக்கு ரொம்ப லூஸ் கொடுக்கும். கைடுன்றது இதுதான், இதோட ஒரு சைடு. இப்போ நம்ம இந்த இடத்த அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த ஸ்ட்ரெயிட்டை தையல் மேலேயே வரா மாதிரி பார்த்துன்னு வந்தாலே நமக்கு கிடைக்கும் ஈவனாக. இப்போ எனக்கு தையல் இங்கே விழுதுங்களா, இந்த தையல் மேலேயே இதோட ஸ்ட்ரெயிட் லைன் வரணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம 2 சைடும் போட்டு எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம 2 பக்கமும் தையல் அடித்து முடிச்சுட்டோம். இந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம். இது என்னோட அளவு ப்ளவுஸ். இதில் கொக்கி பட்டி ரெண்டையும் சேமாக வச்சு தையல் எங்கே முடியுது அங்கே வரைக்கும் அப்படியே இந்த சைடு பேக் சைடு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. அவ்வளோதான். இது நம்ம எக்ஸ்ட்ரா விட்ட கிளாத்துனால அது பிரச்சனை கிடையாது. நெக் அப்படியே செக் பண்ணிக்கலாம். ஷோல்டரு கரெக்டாக வருதா? அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.